ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேர்தல் ரிசல்ட் குறித்து தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23/4/2026 அன்று நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 4/5/2026 திங்கட்கிழமை அன்று 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4/5/2026 அன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. வாக்கு எண்ணிக்கை நடைபெற போதுங்க. அதுக்கான வழிமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. வாக்குகள் எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு துவங்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும். 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 மணிக்கு தபால் வாக்கு பணி துவங்கும். 8:30 மணிக்கு தான் இவி மிஷினில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு எண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்றுகள் வாக்குகள் எண்ணும் பணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் தான் துவங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும். இரண்டிற்கும் தனித்தனி மேற்பார்வைக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் ERO அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்தம் 3.60 லட்சம் அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.88 லட்சம் அலுவலர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம். ஸோ மொத்தமாக பாருங்கள், அரசு அலுவலர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2.88 லட்சம் பேர் தபால் வாக்கு போட்டிருக்காங்க. இத்துடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அலுவலர்களும் மற்றும் மற்ற தேர்தல் சோனல் செக்டர் பணிபுரிந்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. 3.36 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் 85 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க, அவங்க மொத்தமாக 1.73 லட்சம் பேர் தபால் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுவரை சேவை வாக்காளர்கள் 18,000 நபர்கள் வாக்களித்துள்ள அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவருடைய எல்லா வாக்குமே பார்த்தா காலை 8 மணி வரை பெறப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர் மட்டுமின்றி கூடுதலாக 6.37 லட்சம் பேர் பார்த்தா வாக்காளருக்கு வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்கு வாங்கியிருக்காங்க. தபால் ஓட்டு மட்டுமே 6.37 லட்சம் ஓட்டுங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட் நம்ம லைவாக எந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதாங்க, result.eci.government.in. இந்த வெப்சைட் மூலமாக நம்ம ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு அன்றைக்கி அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு என்னென்ன பார்ட்டி எவ்வளோ ரீடிங்கில் இருக்காங்க, எவ்வளோ வான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கரண்ட் எலெக்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்னு இருக்க பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணி அன்னைக்கு ஸோ யாரெல்லாம் எவ்வளோ பேர் லீடிங்கில் இருக்காங்க, எவ்வளோ வாக்கு வித்தியாசங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் அப்போ நம்ம சேனலில் வீடியோ போடும், எப்படி ரிசல்ட்லாம் செக் பண்ணுறது அதை குறித்து அப்போ நீங்கள் பார்த்து ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் குறித்து இந்த ஒரு அப்டேட் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.